ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை நந்தனமில் இருக்கோம். எங்கடா நீ எங்கடா இங்கே இருக்க? எப்படி இருக்க அப்படின்னு, நீ எங்கே இருக்க, எதுக்காண்டி இங்கே இருக்க அப்படின்னு யோசிப்பீங்க. பட் ஒரு ஒரு நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் வந்து எம்டிசி பஸ்ஸில், எலக்ட்ரிக் பஸ்ஸில் நந்தனத்துக்கு வந்திருப்பேன். ஸோ எதுக்காண்டி வந்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இங்கே பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 49th புக் ஃபேர், தமிழ் புக் ஃபேர் இன் சென்னையில் இருக்கேன். இது வரைக்கும் ட்ரெயின் விளாக்ஸில் பார்த்துருப்பீங்க, பஸ் விளாக்ஸ் பார்த்துருப்பீங்க. இது பார்க்காத ஒருத்தர், இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ட்ராவல்னு சொல்கிற பாருங்க, பண்ண போகிறோம். ஒரு புக் ஃபேர் விசிட் பண்ணுவோம். இது ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ கிடையாது, ஜஸ்ட் ஒரு விசிட் தான். அண்ட் பின்னாடி தான் என்னோடய புக் ஃபேர் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் என்ன இருக்குது, என்ன மாதிரியான புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுதான் அந்த புக் ஃபேரு. நான் நினச்சது ரொம்ப லைக் நீளமாக இருக்குது. ப்ளஸ் நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது இந்த புக் ஃபேரில். வந்து பெங்களூர்லேயும் புக் ஃபேர் பார்த்துருப்பேன், அதான் ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து ரொம்ப லைக் பெருசாக இருக்குது. இதுதான் சிஎம் பார்த்திங்கன்னா இப்போ Jan 8 தான் இன்னாகரேட் பண்ணாங்க இந்த புக் ஃபேரு. இவ்வளோ நிறைய ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம உள்ளே போவோம். ஒரு கற்றுவோம். எவ்வளோ புக்கு? 750ங்க, 10% கழிப்பு. இந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அக்னி அந்த மாதிரி ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாமே தமிழ் புக்கு. இன்கேஸ் ஹிந்தி படிக்கணும்னா ஹிந்தி ஒரு புக்கு. இங்கே தான் பார்த்தா இதான் ஹிந்தி அந்த மாதிரி புக்கு. இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் நிறைய இங்கே இந்த மாதிரி புக்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்தீங்களா, இதுதான் அந்த என்ட்ரி பாஸ். இந்த January 8 to 21 Jan. இது இவ்வளோ தான் டைமிங். அதாவது 11 PM to 8:30 PM புக் ஃபேரோட டைமிங்ஸ். சிஎம் தான் வந்து இன்னாகரேட் பண்ணாங்க January 8.
இது விசாரணை படத்தோட ஸ்டோரி இந்த மாதிரி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இந்த புக் ஃபேர் டோட்டலாக ஆல்மோஸ்ட் 980 ஸ்டால்ஸ் இருக்குது. நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. லோக்கல் நல்லா இருக்குது. இதெல்லாம் பெங்களூரில் பார்த்துருக்கேன். பட் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருக்காது. இதில் 980 ஸ்டால்ஸ் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 100 இல்லை 200 தான் இருக்கும் ஸ்டால்ஸு. இது ஓரளவுக்கு பெருசாக இருக்குது இந்த வாட்டி. இது விசாரணை படத்தோட ஸ்டோரி இந்த மாதிரி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இது வந்து இந்து பப்ளிகேஷன். அது மூணு யாரும் ஏப்பா ஜாவா இது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இதான் பண்ணிகிட்ருப்பேன். இது C++, இதுவும் எனக்கு தெரியும். SQL எல்லாமே. எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி. இது ஃபுல்லாக ஃபிசிக்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக், ஹீட் அண்ட் மாஸ் எல்லாமே இருப்பாங்க. இது ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி தான். இது பயாலஜி எல்லாமே. பயாலஜி, மேக்ஸ். நம்ம சப்ஜெக்ட்டு. மேக்ஸ், டெக்னாமெட்ரி, கால்குலஸ், மெயின்லி கால்குலஸ் இருக்குது. அது மொத்தம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க.
அதான் ஏன் கடை வெயிட் பண்ணும். திருக்குறள் இது எல்லாமே இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இது என்னன்னு தெரியலையே. எனக்கு பிடிச்சதே இதுதாங்க, இந்த திருக்குறள் தான். இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, அதான் நல்லாயிருக்கு. பரவாயில்ல, நிறைய புக்ஸ் இருக்குது. நம்ம எலான் மஸ்க் கூகுள் இருக்கு. என்ன இருந்தது? நம்ம ஜனநாயகங்க லாஸ்ட் மூவி. இது எவ்வளோ ப்ரோ? இது 216 240 வருது. ஓகே 10% வருது. ஓகே. செக்ஷன் ஃபுல்லாக பாருங்களேன், செம்ம கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு சண்டே, அதை நான் வந்து நேற்றுக்கு வந்தே பாரத்தில் தான் வந்தேன். அது ஒரு சாட்டர்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி சண்டே, எவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்க. பாருங்க, இந்த பெங்கின் குழுப்பம்.
எல்லா செக்ஷனும் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக தான் இருக்குங்க. எல்லா செக்ஷனும் ஒவ்வொரு செக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புக்ஸ் தான். புக்ஸு, அப்புறம் காலேஜ் வார்டில் ஒரு புக் வாங்கியிருக்கேன், அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. மொத்தமாக ஃபுல்லாக எல்லாமே புக்ஸு தாங்க. இந்த சைடு ஒன்று, இன்னொன்று சைடில் இது ஃபுல்லாக புக்ஸ் தாங்க. இது என்ன புக்குன்னே தெரியாது. ஆக்சுவலாக எனக்கு தமிழே வாசிக்க தெரியாது. ஸோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறேன். அதிதப்பு பூர்வதார இன்னும் கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரியல. பேச தெரியும், பட் ஆனால் வாசிக்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், படிக்கிறது அந்த மாதிரி. ஆனால் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குங்க எல்லாமே. இப்போதைக்கு கரெக்டாக இந்த ஸ்டால் இருக்கும். பரவாயில்லையா, நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபுல்லாக புக்ஸ் தாங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து வந்து ஃபுல்லாக புக்ஸ் தாங்க. நடுவுலையும் பார்த்தீங்கன்னா புக்ஸ் இருக்குது. இதெல்லாம் புக்ஸு. செகண்ட் செக்ஷனும் ஆல்மோஸ்ட் ஒரு எண்டுக்கு வருதுங்க. ஏதாவது கடைசி ஏதாவது பார்த்துட்டு போமா? இதுதாங்க அது இது செக்ஷன் 7. இது மருதம். என்ன மருதம் தெரியல. சர்ப்ரைசிங் மழை பெய்யுதுங்க. பெங்களூரில் தான் மழை பெய்யும், பட் டிஃப்ரெண்ட்லி இன்றைக்கி சென்னையில் மழை பெஞ்சிட்ருக்கு. அண்ட் ஓகே, இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன். புக் ஃபேர்னால் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி புக் ஃபேர்னால் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன். அந்தளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் இப்போ எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. எனக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பட் நிறைய நான் ஸ்டால்ஸ் உங்களுக்கு காட்டாமல் இருந்துட்டேன்.
ஏன்னா நான் மெயினான ஸ்டால்ஸ் மட்டும்தான் நான் வந்து பார்ப்பேன். மெயினான ஸ்டால்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். மெயினான ஸ்டால்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மற்ற ஸ்டால்ஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன். பட் உங்களுக்கு சில ஸ்டால்ஸ் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஸோ நீங்களும் வரலாம். நீங்களும் வந்து தாராளமாக இது பார்த்துட்டு போகலாம் நீங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlog உங்களை நான் மீட் பண்ண போகிறேன். பை, பார்ப்போம்.